அல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆம் தேவஜனமே, சோதனைகளோடு கூட கர்த்தர் நமக்கு ஒரு வழியையும் திறக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல தேவஜனமே, அதை தாங்குவதற்குரிய ஒரு பலனையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த முழு வேதாகமத்திலும் நாம் பார்க்கிறோம், எவ்வளவோ சூழ்நிலையில கர்த்தர் ஒவ்வொரு பரிசுத்தவானையும் நடத்தி வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சோதனையின் மத்தியிலேயும் சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் கர்த்தர் ஒரு போக்கை உண்டு பண்ணி நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள். கெபியிலே ஏசபேலுக்கு பயந்து ஒரு சோதனைக்குட்பட்டு அவன் இருக்கிற பொழுது கர்த்தர் அவனை தேற்றி, எலியாவே இங்கே உனக்கு என்ன சம்பவித்தது என்று சொல்லி அவனை எழுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். தப்பி செல்ல ஒரு வழியையும் அவர் உண்டாக்குகிறவராக தான் இருந்தார். ஆனால் எலியா அதை பிடித்து கொள்ளாமல் இருந்தார். அதே போல தாவீது கெபிக்குள் இருந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் ஒடுக்கப்பட்டோர், முறுமுறுக்கப்பட்டோர், ஒரு கூட்டத்தையே கர்த்தர் கடன்பட்டோர் என்று சொல்லி கொடுத்ததை பார்க்கிறோம். சவுலுக்கு பயந்து கெபிக்குள் அமர்ந்திருந்த தாவீது இதோ அந்த சோதனையிலிருந்து மீண்டு வந்தான். ஆனால் ஏசபேலுக்கு பயந்து இதோ எலியாவோ அந்த கெபியிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை. அந்த பயம் என்ற கெபியிலிருந்து, அந்த சோதனை என்ற கெபியிலிருந்து அவன் வெளியே வரவே இல்லை. தேவஜனமே, இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், பிரச்சனைகள் நம்மை கீழ் நோக்கி தள்ளலாம். ஒன்றே ஒன்று உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், சோதனையோடு கூட அதற்கு தப்புவிக்க, அதிலிருந்து நாம் வெளியே வர கர்த்தர் ஒரு வழியையும் நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வழியை கொடுக்கிற கர்த்தரை மாத்திரம் பார்ப்போம். நம் இருதயத்தில் உண்டாயிருக்கிற வழி எல்லாவற்றையும் எடுத்து போடுவோம் என்று சொல்லி எலியாவை போல அல்ல, தாவீதை போல உங்களை நீங்களே திடப்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தருக்குள் உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். சோதனை உங்களை ஒன்றும் செய்யாது. தங்கத்தை சோதிக்கும் பொழுது, நெருப்பினால் சோதிக்கப்படுகிற பொழுது தங்கம் எப்படி தன்னுடைய உருவத்தை கொடுக்கிறதோ, உங்களை கர்த்தர் சோதிக்கிற பொழுது, பிசாசானவனே உங்களை சோதனைக்கு உட்படுத்தும் பொழுது தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாகத்தான் இருப்பீர்கள் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே கூட ராஜா, அப்பா, திராணிக்கு மேலாக எங்களை சோதிக்க மாட்டேன் என்று சொல்லி ராஜா, சோதனையோடு கூட அதற்கு தப்பிச்செல்ல ஒரு வழியையும் நீர் உண்டாக்குவீர் என்று சொல்லி விசுவாசித்து நாங்கள் இந்த நாளை தொடங்குகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah.